திருப்பத்தூரில் ஜம்பு பிரகடன தினம் கொண்டாட்டம். அமைச்சர் பெரிய கருப்பன் பங்கேற்று பார்வை இழந்தோர், உடல் ஊனமுற்றோர் பள்ளி மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்கினார். ஆங்கிலேயர்கள் வரி வசூலில் ஈடுபட தொடங்கியதை எதிர்த்த மருது பாண்டியர்கள் ஆங்கிலேயர்களை நாட்டிலிருந்து விரட்ட திட்டமிட்டனர். இதற்காக 1801ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி சின்ன மருது பெயரால் திருச்சி, ஸ்ரீரங்கம் கோட்டை கோவில்களில் ஒட்டப்பட்ட அந்த பிரகடனம் ஜம்புத்தீவு பிரகடனம் என்று அழைக்கப்பட்டது. இந்திய சுதந்திர போராட்டத்தின் முதல் பிரகடனமாக பார்க்கப்படும் ஜம்பு பிரகடன தினத்தை முன்னிட்டு இன்று திருப்பத்தூரில் பேருந்து நிலையம் முன்பு மருது பாண்டியர்கள் தூக்கிலிடப்பட்ட இடத்தில் உள்ள நினைவு தூணில் பார்வை இழந்தோர் பள்ளி மாணவர்கள், உடல் ஊனமுற்றோர் பள்ளி மாணவர்கள் மற்றும் அரசு பள்ளியில் பயிலும் பெற்றோர்களை இழந்த மாணவ மாணவிகள் 30 பேருக்கு சீருடை மற்றும் உதவித்தொகை வழங்கப்பட்டது. மாமன்னர் மருது இருவர்கள் இளைஞர் நல அறக்கட்டளை சார்பாக அதன் நிறுவனர் பூக்கடை பாண்டியன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரிய கருப்பன் கலந்து கொண்டு மருது பாண்டியர்களின் திருவுருவ சிலைக்கு பட்டு சாத்தி மாலை அணிவித்தவர். தொடர்ந்து நினைவு தூணுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கூட்டுறவுத்துறை அமைச்சர் சார்பாக ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் ரூபாய் 1000ம், மருதிருவர் இளைஞர் நல அறக்கட்டளையின் சார்பாக ரூபாய் 500 மற்றும் சீருடைகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஜம்பு பிரகடன குறித்த விளக்க பிரசுரங்களை நோட்டீஸ் அமைச்சர் வழங்கினார். சிறப்பாக ஏற்பாடு செய்த அன்பு மாப்பிள்ளை பூக்கடை பாண்டியன் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக சால்வை அணிவிக்கின்றனர்.